சார் நீங்க அரசியலுக்கு வரப்போறீங்களா இல்லையா இது முதல்ல தெளிவுபடுத்தணும்ன்றது மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சார் நான் கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதை என் ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த முடிவை சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, வர்றதுனா வர வேண்டியதானே, ஏன் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எதுவும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பர்சனல் சார், அதெல்லாம் பர்சனல் விஷயம். ஒரு சில ஃபோன் வந்திருக்கு, எல்லாம் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, வாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண கூப்பிட்டுருக்கேன். எனக்கு என்ன நான் ட்ரஸ்ட் வச்சு நடக்கும்போது எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் நான் போய் ஹெல்ப் கேட்டிருக்கேன் சார். எல்லாரும் வந்து எனக்கு எதிரி இல்லை, எல்லாரும் எனக்கு நண்பர் தான். ஸோ எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் வாங்கி பெரியவங்க கிட்ட எல்லா கட்சி தலைவரும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னோட முடிவை சீக்கிரமா அறிவிப்பேன் சார். ரஜினி அவர்களோட இது குறித்து ஏதாவது பேசுனீங்களா? உங்களோட அரசியல் இந்த மூவ்மெண்ட், அதாவது வரவேணா வரவேணான்றது ரஜினி அவர்களோட ஏதாவது பேசுனீங்களா, உரையாடுனீங்களா, கலந்தாலோசிச்சீங்களா? அவர் ஆசீர்வாதம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நான் எல்லாம் பண்றேன்.